ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ரஞ்சிதா. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னா, நிறைய பெண்களோட ஹார்மோன்ஸ் பத்தி பேசுறோம், மாதவிடாய் பத்தி பேசுறோம், அவங்களோட பிரெக்னன்சி ரிலேட்டட் ஹார்மோன்ஸ் பத்தி, பிரெக்னன்சி ரிலேட்டட் ஃபுட் பத்தி நிறைய பேசுறோம். ஆனா ஆண்களுக்கு என்ன ஹார்மோன், அவங்களுக்கு அந்த ஹார்மோன் வந்து ரெகுலேட்டடா சீரா இயங்குறதுக்கு என்ன ஃபுட்டு சாப்பிடணும், ஆண்மை குறைபாடு வராம இருக்கிறதுக்கு அந்த ஸ்பெர்ம் கவுண்டோ ஸ்பெர்மோட குவாலிட்டியோ நல்லா ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றதுக்கு என்ன உணவு சாப்பிடணும்ன்றத அவேர்னஸ் வந்து கண்டிப்பா கிடையாது, ரொம்ப கம்மி தான். பெண்களுக்கு கம்பேர் பண்ணும் போது ஆண்களுக்கு ரொம்ப கம்மியாவே இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு நான் வந்து எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்மை குறைபாடோ இல்ல ஸ்பெர்ம் கவுண்ட் ஸ்பெர்ம் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன உணவுகள் எடுத்துக்கணும்ன்றத பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், அதாவது விந்தணுக்கள் வந்து உருவாகிறதுக்கும் சரி, அதோட குவாலிட்டி, விந்தணுக்கள் உருவானாலும் அந்த குவாலிட்டி வந்து சில பேருக்கு கம்மியா இருக்கும். அதனால வந்து அடிக்கடி வந்து அபோர்ஷன் ஆயிட்டே இருக்கும் ஒய்ஃப்க்கு. பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெர்ம் ஓட குவாலிட்டி இது எல்லாமே மெயின்டைன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஹார்மோன், FSH follicle stimulating ஹார்மோன், LH லுட்ரைசிங் ஹார்மோன், அதுக்கப்புறம் டெஸ்டோஸ்டிரான். இது 3 ஹார்மோன்ஸ் தான் வந்துட்டு உங்களோட ஆண்மை தன்மையும் உங்களோட விந்தணுவோட குவாலிட்டி அண்ட் கவுண்டை வந்து மெயின்டைன் பண்றது. ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ரெகுலேட் பண்றது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரெயின்ல இருக்க ஹைப்போதலமஸ் அண்ட் பிட்யூட்டரி தான். ஸோ கேர்ள்ஸுக்கு இருக்க மாதிரியே தான் ஹைப்போதலமஸ் அண்ட் பிட்யூட்டரி தான் வந்துட்டு பாய்ஸுக்கும், அதாவது மென்ஸுக்கும் வந்துட்டு இந்த ஒரு பிரெயின்ல இருக்க பார்ட் தான் வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் இந்த ஹார்மோன்ஸை ப்ராப்பரா இயங்குறதுக்கு. ஸோ ஒரு மென்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்பெர்ம் கவுண்ட்னு பாத்தீங்கன்னா மினிமம் 15 மில்லியன் பர் மில்லி லிட்டர் ஆஃப் செமன்னு சொல்லுவாங்க. மினிமம் ஆச்சு 15 மில்லியன் இருக்கணும். மெயினா வந்துட்டு ஸ்பெர்ம் குவாலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுறதுக்கு காரணம் வந்து உடலோட உஷ்ணம் தான் நான் சொல்லுவேன். உடலோட உஷ்ணம் வந்து மெயினா வந்து பாய்ஸ் வந்து நிறைய வெயிலுக்கு எக்ஸ்போசர் ஆவாங்க. லாரி டிரைவரா இருக்கட்டும், டாக்ஸி டிரைவர், ஜொமேட்டோல இருக்கவங்க, அதுக்கப்புறம் வெயில்லே வேலை செய்யறவங்க, இந்த டிரைவருக்குலாம் பாத்தீங்கன்னா அந்த சீட் தொட்டு பார்த்தாவே அப்படியே அவ்வளோ ஹீட்டா இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் அஃபெக்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அவங்கலாம் என்ன பண்றீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி நல்லா உஷ்ணம் நீங்க நல்லா வந்து தொப்புள்ளையும் சரி தலையிலையும் சரி நல்லா வந்து எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறது அவசியம். ரெண்டாவது என்னன்னா, நீர் எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து தண்ணி நிறைய குடிங்க. மூன்றாவது என்ன அப்படின்னா, தண்ணீர் காய்கறிகள், இதுல வந்து பொடலங்காய், பீர்க்கங்காய், சொரக்காய், வாட்டர்மெலன் அதாவது தர்பூசணி, வெண்பூசணி, அதுக்கப்புறம் குக்கும்பர், வெள்ளரிக்காய், எது எதெல்லாம் சூட்டை தணிக்குமோ அது எல்லாமே நீங்க சாப்பிட்டுட்டு வரலாம். ஒரு ஸ்பெர்ம் வந்துட்டு ஒரு ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன சத்துக்கள் தேவைன்னு பாத்தீங்கன்னா, மெக்னீசியம், ஜிங்க், விட்டமின் டி, கால்சியம் அண்ட் புரோட்டீன், இதெல்லாமே அவசியம். வேற வெஜிடபிள்ஸ்ல என்ன எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா பீட்ரூட், கேரட், நட்ஸ்ல வந்து பாதாம், வால்நட்டு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, இதெல்லாமே நம்ம எடுத்துட்டு வரலாம். கீரைகள்ல மணத்தக்காளி கீரை, முருங்கை கீரை. நான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை மரத்துல இருக்க அத்துணை பாகங்களும் வந்து உங்களோட ஆண்மை தன்மையை அதிகரிக்கிற ஒரு சக்தி இருக்கு. அதோட விதையா இருக்கட்டும், முருங்கைக்கீரை விதையா இருக்கட்டும், முருங்கைக்கீரையோட தவையா இருக்கட்டும், தண்டா இருக்கட்டும், முருங்கைக்கீரையோட பிசின் வந்து உடல் சூட்டை குறைக்கும். ஸோ ஒவ்வொரு பாகங்களும் உங்களுக்கு வந்துட்டு ஆண்மை தன்மையை அதிகரிக்கிற சக்தி அதுல இருக்கு. ஸோ முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், முருங்கைக்கீரை பொடி பண்ணி வச்சு டெய்லியுமே காலையில வந்து அதை வந்து பாயில் பண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே உங்களுக்கு ஆண்மை தன்மையை அதிகரிக்கும். நிறைய ஆண்கள் சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, என்னால முன்ன இருந்த மாதிரி என்னால ஸ்ட்ரென்த்தா இருக்க முடியல, மசில் மாஸ் குறையிற மாதிரி இருக்கு, மேல ஏற முடியல, வெயிட் தூக்க முடியல, ஒரு மாதிரி டயர்டாவே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் வந்துட்டு இந்த டெஸ்டோஸ்டெரான் அண்ட் ஆண்ட்ரோஜன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா சுரக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸ் நீங்க வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட மேல் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு அதாவது ஆண்ட்ரோஜன்ன்ற ஹார்மோன்ஸ் வந்துட்டு நல்லாவே செக்ரேட் ஆகும். முருங்கைக்கீரையில முருங்கை பிசுன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதை நைட்டே ஊற வச்சு காலையில அந்த தண்ணியை குடிக்கிறதா இருக்கட்டும், நல்லா ஊறி இருக்கும் அந்த தண்ணியை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளோட உடல் உஷ்ணம் நீங்கி நம்மளோட ஸ்பெர்ம் கவுண்டோ சரி ஸ்பெர்மோட குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இதுல வந்து முக்கியமான டயட் மட்டும் இருக்கிறது முக்கியம் இல்ல, ஸ்லீப் வந்து 8 மணி நேரம் இருக்கணும். அதே அளவு வந்து டீ, காஃபி, அதுக்கப்புறம் சுகர், சால்ட் அதிகமா ஆட் பண்ணிக்கிறது, ப்ரொசஸ்டு ஃபுட்டு, வெளியில வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு சில ஃபுட் சொல்றேன். அதுல நீங்க சூப்பா வச்சு குடிக்கிறப்ப கூட வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா வெங்காயம் பூண்டுல வந்து ஃபிளவனாய்ட்ஸ் இருக்கிறதுனால டெஸ்டோஸ்டெரான் இன்க்ரீஸ் ஆகும். வேற என்ன
பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ் வந்து ஒமேகா 3 இருக்கிறதுனால உங்களோட ஹார்மோன் ப்ரொடக்ஷன் சீரா இயங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்கு அவகேடோ வந்து பீட்டா கரோட்டின் அண்ட் ஒமேகா 3 இருக்கிறதுனால உங்களோட ஹார்மோன் ப்ரொடக்ஷன் நல்லாவே இருக்கும். அண்ட் ஆயிஸ்டர்ல ஜிங்க் இருக்கு. ஜிங்க் வந்து ஸ்பெர்மோட குவாலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மலா நம்ம வீட்ல யூஸ் பண்ற ஆனியன் கார்லிக், அதனாலதான் வந்து முருங்கைக்கீரை சூப்ல வந்து ஆனியன் கார்லிக் முருங்கைக்கீரை இது 3 போட்டு குடிக்கிறப்ப உங்க ஆண்மைத்தன்மை வந்து சூப்பரா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பொமோகிரானட், மாதுளைப்பழம். மாதுளைப்பழம் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி 2 பேருக்குமே ஒரு தாய்க்கு சமம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி செல் டேமேஜை வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுல இந்த பொமோகிரானட் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால பொமோகிரானட் ரெகுலரா எடுத்துக்கோங்க. பொமோகிரானட் வந்து நம்மளோட செல் டேமேஜையே ரிப்பேர் பண்ணி கொடுக்குற சக்தி அதுக்கு தான் இருக்கு. ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எடுக்கிறப்ப மெக்னீஷியம் கிடைக்கும். மெக்னீஷியமும் நம்மளோட ஸ்பெர்ம் குவாலிட்டிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபுட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வாங்க, உங்களோட ஸ்பெர்மோட குவாலிட்டி சூப்பரா இன்க்ரீஸ் ஆகும். ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் ப்ராப்பர் ஸ்லீப் இதெல்லாம் இருந்துச்சுனாவே உங்களோட ஆண்மை தன்மையும் விந்தணுவோட பிரச்சனைகள் எதா இருந்தாலும் கூடிய சீக்கிரம் சரியாகும். இந்த மாதிரி மோர் ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ்க்கு டாக்டர் ரஞ்சிதா ஹோமியோ கேரை ஃபாலோ பண்ணுங்க. உடம்பு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.